வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற நம்மளுடைய அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ நிறைய பலன்கள் தொடர்ந்து நீங்க பார்த்துட்டீங்க. நம்மளுடைய தமிழ் சித்திரை 1 ராசி பலன் மீண்டும் அந்த துலாம்ல இருந்து மீனம் வரையில் சொல்ல போறார் ஐயா. ஸோ நீங்க மேஷத்துல இருந்து கன்னி வரையும் பார்த்தீங்க. இப்போ துலாத்துல இருந்து மீனம் வரையும் பார்க்க போறோம். ஸோ இந்த சித்திரை வருடத்துக்கு மற்ற 6 ராசிகள் எப்படி இருக்க போகுது, அகஸ்தியர் ஐயா என்ன பலன் சொல்ல போறார் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். மெட்ரோபிப் நாயகளும் கொரோனா குறைகளுக்கு இன்னைக்கு அகஸ்தியர் நான் சொன்னார் பாப்போம். கடந்த பதிவுல மேஷத்துல இருந்து கன்னி வரையும் போட்டோம். எல்லாரும் நல்ல பலன்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. சோ துலாத்துல இருந்து மீனம் வரையும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா இன்னைக்கு படிச்சிடும். அன்னைக்கு 6 ராசி படித்தோம். அந்த மீதியோட 6 ராசி அப்போ இன்னிலேருந்து படிக்கிறோம். இன்னைக்கு என்னன்றதை பார்ப்போம். துளாராசில இருந்து ஆரம்பிப்போம். துளாராசியில் சித்திரை, சுவாதி அவங்களுக்கு கூடிய விசாக நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமே வலு இல்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2வது பிரச்சனை மேலே பிரச்சனை வரும், வழக்குகள் வரும், வழக்கு தேவையில்லாத வழக்கு வரும். 2வது குரு 10ஆம் இடத்துல போனால் பதவி பறி போகும். அந்த 10ஆம் இடத்துல பதவி பறி போகிறது இல்லாமல் திரும்ப இயர் எண்டுக்குள்ளே கேது வர 10ஆம் இடத்துல போய் உட்காரப்போம். ஸோ ஒரு பிரச்சனை வர சொல்ல இன்னும் பிரச்சனைகள் வரும். பழைய வழக்குகள், அதாவது ஒவ்வொரு 3 மாதம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் இருந்து இருக்கும். ஒரு குதூகூலங்கள் இருக்கும், ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு ஒரு பிரச்சனையாக ஒரு குழப்பமாக இருக்கும். பர்டிகுலராக அவங்களுக்கு சுவாதி, விசாகம் இது 2மே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். செலவுகள் மேல் செலவு வரும், ரொம்ப விரயங்கள் ஏற்படும், கொடுத்த பணம் வராது. இப்போ நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, வெள்ளி கோல்டு எதனா போட்டிருப்பீங்க, அந்த பணங்கள்லாம் லாக் ஆகிடும். உடனே ரிலீஃப் ஆகக்கூடிய நிலைமை இருக்காது. வேலையில் டீக்ரேட் ஆகும், பணம் கையில் நிற்காமல் செலவாயிடும், மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது எல்லாமே குருவோட பாதகம் இருந்தாலும் சனி நல்லவனாக இருக்கான். சனி ஒரு நல்ல பாதகத்தாக இருந்து அவனோட பார்வையினால் உங்களுக்கு வழிகள் கிடைக்குமே தவிர பிரச்சனைகள் தீர்றது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் ஒவ்வொரு 3 மாதமும் சின்ன சின்ன சளி சம்மந்தப்பட்டது, சக்கரை சம்மந்தப்பட்டது, இடுப்பு கீழே கால் சம்மந்தப்பட்டது, கழுத்து வலி, தலை பாரங்கள், பெண்களுக்கு மாதவிடாய் இல்லைன்னா அவங்களால தூங்க முடியாது, தூக்கக்கூடிய நைட்டில் தூக்கம் இல்லாமல் போகிறது, இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் மேலே தடையாகி அப்படியே நிற்கும். இதுக்கு என்னடா ஒரு வழி வரமாட்டேன்ற மாதிரியா பிரச்சனைகள் ஏற்படும். செலவுகள் அதிகரிக்கிறது இல்லாமல் வேலையில் வெளிநாட்டில் இருக்கவங்க மாறி மாறி போகணுன்ற எண்ணங்கள் வேணால் சாராருங்க. படிப்பு துறையில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணி என்ன போட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடும். லேண்டில் பர்டிகுலராக பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. தேவையாக கரெக்டாக இருந்தால் போங்க, அது லாக் ஆகிடும். விற்க வரும்போது உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம், லேட் பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அந்த 10ஆம் இடம் குரு உங்களை தள்ளி விட்டுரும். அது இல்லாமல் வழி பெரிய கவர்மெண்ட்டில் இருக்கவங்க பொறுமையாக போங்க. இந்த வேலை கிடைச்சா போதும், இந்த வேலை இருந்தால் போதும், ப்ரொமோஷன் வேணாம் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக போங்க. மற்றவங்களுக்கு வளைஞ்சு கொடுத்து போகிறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். இல்லைன்னா துளாராசிக்கு மாட்டிக்கின்னு தவிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட போகுது. அது இல்லாமல் நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, இடுப்பு கீழே கால் தலை அந்த பாரம் வந்துடும். பெண்களுக்கு பிரச்சனை. அது இல்லாமல் கண் சம்மந்தப்பட்டது, ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, சுகர், இது 3மே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அப்பப்போ பிளட் செக்கப் எடுத்து வழி பண்ணிக்கிறது நல்லது. இல்லாமல் நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு கண்டிப்பாக பரிகாரம் பண்ணி ஆகணும். குரு மாறுற அன்றைக்கி ஒரு பரிகாரத்தை பண்ணிவிடுங்க. ராகுகேதுக்கு முன்னாடியே போய் ராகுகேதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணிவிடுங்க. குலதெய்வ வழிபாடு தான் உங்களை காப்பாற்றும். இந்த குலதெய்வ வழிபாடு கவனம். 3வது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, பணத்தை கொடுத்துடாதீங்க. பணம் கொடுத்துட்டா திரும்பி வராது, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பெருசாக இன்வெஸ்ட் பண்ண புது லேண்டு வாங்க வேணாம். இந்த வருஷம் உங்களுக்கு முற்றிலும் சாதகங்கள். அதுவும் பர்டிகுலராக இந்த 4 மாதமே ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு ஜூன்லேருந்து 11ஆம் மாதம் வரைக்கும் ஒரு வழி கிடைக்கும். 11ஆம் மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் ரொம்ப ப்ராப்ளங்கள், விரயங்கள், செலவுகள், எதிர்பார்த்த வழிகள், வாகனங்கள் இருக்க இடத்துல இருக்காது, அதுக்கு செலவுகள், அந்த வண்டியை விற்றுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே தாமதம் பண்ணி ஸ்லோ பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரியே வெற்றி வரும் அப்படின்னு நினச்சி போகும். அதான் உங்களுக்கு நல்லது.